திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் வாயிலார் நாயனார் சேக்கிழார் அருளி செய்த 12ஆம் திருமுறை பெரிய புராணத்திலிருந்து வாயிலார் நாயனார் புராணம் பார்க்க போகிறோம். 57 இவர் என்ன செய்திருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது, 63 நாயன்மார்கள் வரலாறு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் 57 வாயிலார் நாயனார் புராணம். சொல்விலங்கே சீர்தொண்டை நன்னாட்டிடை மல்லல் நீடிய வாய்மை வளம்பதி பல்பெரும் குடி நீடு பரம்பரை செல்வம் மல்கு திருமயிலாபுரி. வீதி எங்கும் விழா அணி காளையர் தூதி எங்கும் சுரும்பு அணி தோகையர் ஓதி எங்கும் ஒழியா அணி நிதி பூதி எங்கும் புனை மணி மாடங்கள் மண்ணு சீர்மயிலை திரு மாநகரத் தொன்மை நீடிய சுத்திர தொல்குளம் நன்மை சான்ற நலம் பெற தோன்றினார் தம்மை வாயிலார் என்னும் தபோதனர். வாயிலார் என நீடிய மாக்குடி தூயிரான் முதல் தோன்றிய நாயனார் திருத்தொண்டின் நயப்புறு மேய காதல்வின் விருப்பின் விளங்குவார். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள் இருத்தி உறவு ஆதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அரவனார்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள் இருத்தி உறவு ஆதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அரவனார்க்கு அன்பு எனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். நீர் ஆறும் சடையாரை நீடு மன ஆலயத்துள் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர்பால் பேராத நெறி பெற்ற பெருந்தகையார் தமை போற்றி சீர் ஆறும் திருநீடூர் முனை நடுவார் திறம் உரைப்பாம். வாயிலார் நாயனாரை சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து நடுவார் வராரு. இந்த நாயனார் என்ன செய்தார்னு பார்க்கலாம். அதில் 5 பாடல்களும் மயிலாப்பூரையும் மயிலாப்பூரில் அமைந்திருக்கிற சிவபெருமானுடைய கோயிலையும் அப்படி கபாலீஸ்வரரையும் அப்படி புகழ்ந்து பாடியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் இருந்த கோயில் கடற்கரை ஓரத்தில் இருந்து தான் இப்போ தான் இந்த கோவிலை இங்கே கட்டியிருக்காங்களாம். அந்த கோவில் அந்த கபாலீஸ்வரரையோ அந்த கற்பகாம்பாலையோ அவர் கோயிலுக்கு போய் தொழலை, மனசுக்குள்ளேயே பூஜை பண்ணுறார். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வரலாறு வடிவத்தில் பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காருன்னா, துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் சோதி தொன் மயிலை வாயிலார் அடியார்க்கும் அடியேன். அவர் மனசுக்குள்ளேயே சிவலிங்கம் அமைச்சு அங்கே ஞான விளக்கு ஏற்றினாராம். அதை சொல்லி சோதி தொன் மயிலை வாயிலார் அடியார்க்கும் அடியேன். தொண்டை நாட்டில் உள்ள மயிலாப்பூர் கருங்கடலின் வெள்ளை துளிகளால் குளிந்திருக்கும் அவ்வூர் கடல் தன்னிடம் உள்ள பொருட்களை எந்த இடத்தில் வைப்பதென்று தேடி கரை ஓரத்தில் உள்ள தோணிகளில் சேர்த்து வைக்கும். மயிலை வாழ் மாதர்களின் முகம் கண்ட நிலவு அம்முகங்கள் போல் தான் இல்லையே என்று நினைத்து மேகத்தில் மறைவதும் வருவதுமாக இருந்தது. அந்த மயிலாப்பூர் அப்படி ஒரு பொலிவு வாய்ந்ததான்.
பெண்களுடைய முகத்தை பார்த்து என்னடா நாம் ஒரு நிலவு தான் இருக்கிறோம், இங்கே 1000 நிலவு இருக்குதுன்னு சொல்லி வெக்கப்படுமா. அந்த அளவுக்கு அந்த ஊர் செழுமையும் அந்த மாதர்களுடைய அழகையும் வர்ணிக்கிறாரு. அத்தகைய மயிலையில் வேளாளர் குலத்தில் வாயிலார் நாயனார் தோன்றினார். வாயிலார் குடியில் தோன்றியதால் வாயிலார் எனப்பட்டார் போலும். அவர் தம் உள்ளத்தை கோயிலாக்கினார். அதனுள் இறைவரை எழுந்தருளச் செய்தார். அதில் ஞான விளக்கு ஏற்றினார். பேரானந்த நீரால் திருமஞ்சனம் ஆட்டினார். அன்பு அமுது படைத்தார். அதுவே அவரது நித்திய பூசை. பின்னர் அவர் சிவலோகம் சென்று அடியார்களுடன் வீற்றிருந்தார். 63 நாயன்மார்களுடைய வரிசையில் வந்துட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்யலை. சதா தூங்குகிற நேரம் தவிர்த்து திருமூலர் தான் சொல்லுவார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவர் மனசுக்குள்ள லிங்கத்தை அமைச்சு அதில் எந்நேரமும் திருமஞ்சனம், அவருக்கு அபிஷேகம் ஆராதனை அமுது படைச்சி என்ன நாளையும் அதே சிந்தனையாகவே அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தூங்குகிற நேரம் தவிர்த்து மீதி நேரம்லாம் இறை வழிபாடே. மனசுக்குள்ளேயே அவரை லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறது அவருடைய வேலை. வேறு எந்த வேலையும் அவருக்கு எந்த நினப்பும் கிடையாது. இறைவனை வழிபாடு பண்ணுறது ஒன்றே வேலை. வேறு எந்த சிந்தனையும் கிடையாது, வேறு எந்த வேலையும் கிடையாது. எந்த கோயிலுக்கும் போகல. இந்த மனசுக்குள்ள லிங்கத்தை அமைச்சு அவருக்கு எந்நேரமும் அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி, அப்படியெல்லாம் அவருக்கு அமுது படைச்சு, அப்படியெல்லாம் அவருக்கு ஆராதனை பண்ணி சதா சர்வகாலமும் அவரை நினச்சி 63 நாயன்மாருடைய வரலாறில் வந்துட்டார். அப்படி ஒரு அதீத பக்தி இறைவன் மேலே. அருமையான வாயிலார் நாயனார் புராணம் கேட்டீங்க. சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்தது பெரிய புராணம். இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எதுன்னா, எதை செஞ்சாலும் அதை ஒரு ஆர்வத்தோடவும் அதே குறியாகவும் செய்யணும். செய்து அருமையாக வெற்றி கண்டார் வாயிலார் நாயனார். இதையெல்லாம் கேட்ட உங்களுக்கு 63 நாயன்மார் வரலாறு கேட்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம். வாயிலார் நாயனார் புராணத்தையும் கேட்டீங்க. கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. சதா நம்மளுக்கு இதை செய்ய முடியல அதை செய்ய முடியலன்னு நினைக்க வேணாம். சிந்திக்கிறதுக்கு, இறைவனுடைய நாமாவை சிந்திக்கிறதுக்கு நேரங்காலம் தேவையில்லை. அவர் மனசுக்குள்ளே வேண்டுறதுக்கு எந்த கால அவகாசமும் தேவையில்லை. இறை வழிபாடு பெரிய வழிபாடு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.